Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for next scene from movie LKG. Let's watch it. Thank you. நம்ம போட்டு பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. தலைமையில இருந்து கூப்பிட்டாங்க. போஜ பண்ணிக்க என்ன பார்க்கணுமா? நல்ல வேளை நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா என் ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்களுக்கு போயிருக்கும். நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்கிருப்பேன். இப்ப நானே வச்சு போய் எல்லாம் சொத்தியும். நோய் எதிர்த்து போராட்டம். அதுக்கு முன்னாடி தலைவருக்காக மொக்கையா ஒரு கவிதை. அண்ணே தலைவர் என் கூட பேசிட்டாருண்ணே. சூப்பர் தலைவா, நன்றி தலைவா, நன்றி தலைவா. நீங்க என் கூட பேசிக்க தலைவா. எங்கேயா வாங்கின இந்த மோதிரம் செயின்ல? அந்த வீடியோட தலைவரோட போட்டோ வேண பார்க்க வரும்போது என்னோட மோதிரம் என்னோட செயின். பேரு காந்தி. ஆனா நீ பண்றதெல்லாம் நீ பொழைச்சுப்ப. தலைவர் என் பேரை சொல்லிட்டேன் இல்ல, நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வெளியே போயா. சரிங்க. 37 வருஷத்துக்கு முன்னாடி தலைவரை முதல் வாட்டி பார்க்கும் போது நானும் இதேதான் பண்ணேன். நான் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டேன். நீ என்ன விழல? ஐயோ தலைவா, எனக்கு காணாம போயிடுச்சு தலைவா. ஆபரேஷன் பண்ண இப்ப என்ன வேணும் உனக்கு? அன்புதான் வேணும் தலைவா. அன்புக்காக டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணியா? லைஃப்ல ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். யோ சொல்லியா? எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் 25 வயசுல கவுன்சிலர் ஆனார், 31 வயசுல எம்எல்ஏ, 36 வயசுல மந்திரி, 52 வயசுல டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவர் மேல ஊழல் இருக்கு, பான்பராக் ஊழல், முத்திரைத்தாள் ஊழல், பீரங்கி ஊழல்னு ஊரே சொல்லும். ஆனா தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு. எனக்கு உங்களை மாதிரி ஆவண தலைவா. நல்ல தொலைநோக்கு பார்வை. தலைவருக்கு எடுத்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆட்சியில பை எலெக்ஷன் வரும், அங்க ராமராஜ பாண்டி நிப்பான். எனக்கு அவனுக்கு வெரி குட். வேற வழி என்னையா? பள்ளி போனாதான் இங்க பதவி கொடுக்குறாங்க. அவ்வளவு நல்லா என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்க்க வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு ஐயா, கவர்மெண்ட் மாலையில இருந்து போன் பண்ணாங்க, உங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. போனா தலைவா தலைவா என்ன ஒரே ஒரு தடவை நான் உங்களை தொட்டு பாத்துக்கிட்டா? தொட்டுக்க. So soft. இந்தியாவின் மூத்த தலைவரும் தமிழக முதல்வருமான திரு ஆவுடையப்பன் அவர்கள் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இன்று இயற்கையில் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியிலும் மீளா துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. துணை முதல்வர் போஜப்பன் முதலமைச்சராக பதவியேற்க தனது ஆதரவாளர்களுடன் ஆளுநர் மாளிகை விரைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போஜப்பன் எனும் நான் சட்டப்படி அமைக்க பெற்ற என ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். புதுசா சிஎம் ஆயிருக்கிற நம்ம போஜப்பனையாக்கு வாழ்த்துக்கள். அவர் எவ்வளவு நாள் பதவியில் இருப்பார் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பதவியேற்பு விழாவில் ராமராஜ் பாண்டியன் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கலந்துக்கல. இப்ப 17ஆம் தேதி நடக்கிற அவசர செயற்குழு கூட்டம் ராமராஜ் பாண்டியன் கலந்துப்பாரு. ஆனா இப்போ அதை விட முக்கியமான கேள்வி, நீங்க வெயிட் பண்ணது தளபதி 63 இல்ல தலை 58 தலைவர் இல்லாத முதல் செயற்குழு. கட்சியை உடைச்சு ஆட்சியை யாரோட எண்ணமும் இங்க படிக்காது. கடந்த காலங்களில் தலைவருக்கு முடியாம போனப்போ ஆட்சியை தலைவர் யார நம்பி ஒப்படைச்சாரு? அவர் சாகும் போது யாரு கூட இருந்தா? எனக்கு தலைவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்ற. தலைவர் மரண படுக்கையில் இருக்கும் போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் அன்னைக்கு ராத்திரியே பதவி ஏத்துக்கிட்டேன். பதவி ஆசையில் இல்ல, யாருக்கு வேணுது பதவி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். தலைவர் என்கிட்ட வாங்கினது 2 சத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் என் தொகுதியில வரப்போற இடைத்தேர்தல்ல ஒரு இளைஞனுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது தான். சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம முதலமைச்சருக்கு அந்த நோயை எதிர்த்து போராடி நம் கட்சியை தேசிய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தி தான் அவருக்கு தான் தலைவரோட தொகுதி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். LKG is our man. எழுதுகையா, தலைவர் சாகிறதுக்கு முன்னாடி 10 நாளா யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. அவர் உனக்கு 50 சத்தியம் பண்ணி கொடுத்தாரா? எங்க அண்ணன் ராமராஜ பாண்டிய பதவிக்கு வருவதே கண்ணு சீட்டு போடுறீங்களா?
தலைவருக்கு செய்து கொடுத்த 500 சத்தியத்தையும் ஒரே ராத்திரியில் நிறைவேற்றிய எங்கள் முதலமைச்சர் போஜப்பன் வாழ்க. அறிவிக்காத தேர்தலுக்கு அவசரமாக வேட்பாளர் அறிவித்த ஊழல் தலைவர் இறந்தோன ராத்திரியோட ராத்திரியா பின்வாசல் வழியா வந்து பதவி ஏத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு இப்ப நீ அறவாறு ஒரு நாடகம் எங்கப்பா. எங்க இடைத்தேர்தல் இருந்து எனக்கு சீட்டு கொடுத்தா நான் ஜெயிச்சிருங்கிற பயத்துல இப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்திருக்க. ஊருக்கே தெரியும்டா நம்ம தலைவரே வேற தொகுதியில என்ன தோத்துறோங்கிறனால என்கிட்ட கேட்டதுக்காக நான் விட்டு கொடுத்த தொகுதி அது. அங்க இவன் இல்ல நீயே வந்து நின்னாலும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். கட்சி சீட்டு கொடுத்து அதுல நின்னு ஜெயிக்கிறவன் அரசியல்வாதி. கட்சி சீட்டே கொடுக்காட்டாலும் தனியா நின்னு ஜெயிக்கிறவன் தலைவன். நான் தலைவன்டா. இப்ப சொல்றேன், லால்குடி என் சொந்த தொகுதி. அங்க நான் தனியா நின்னு ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறப்ப கட்சி ஆட்சி ये ऐड है क्या बीच में? I guess so. मेरे को लगा क्या हो गया अचानक से. காமராஜ் பாண்டியன் 5வது முறையாக வெற்றி பெற்று கட்சியை மாட்சியை பிடிப்பார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. மூணு நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்ல. நீங்க யார பாத்தீங்களா? ஒளிஞ்சு இருந்தான்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாது இல்ல? ஏன் முடியாது? போஜு பண்ணி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. வேலை செய்யறதுக்கு 21 எம்எல்ஏ, 13 மினிஸ்டர்ஸ், அது இல்லாம மூட்டையா பணம். எல்லாத்துக்கும் மேல 40 வருஷமா பப்ளிக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆன கட்சியோட சின்னம். இது போதாதா நீ ஜெயிக்கிறதுக்கு? ஏமா இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். Okay. மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீம்ல ரோஹித் சர்மா இருக்காரு, பொலார்டு இருக்காரு, 3 முறை கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்களை எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்ற? ஆனா எகுத்தாரம் பட்டிக்கு அவன் தாமா ஹீரோ. திருவிழாவுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ அவனை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் வருமா. அவன் பாடுனா பாடு, கொட்டுனா தேடு, இந்த மண்ணோடைய ஆளு. அப்படி ஒரு கதையை சொல்றேன் கேளு. எங்க காலை அடக்க முடியாத உங்க ஊர் ஆம்பளைங்க புடவை கட்டிக்கங்கடா. ஆம்பளைங்க ஊரு எங்க அண்ணன் இருக்காரா? பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. Okay. பாட்டு பாடுறான். பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு. என்னுடைய பேச்சு ஏழூர் சீமையிலும் போல யாரும் இல்லை. எட்டாத போல பெரும் இல்லை. எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை. எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை. இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இருமா இன்னும் முடியல. நம்ம ஊர் மானத்தை வாங்கின இந்த மாட்டை கொல்லுங்கடா. கொல்ல. किधर गया ये? टाटा.
अरे बाबा मार दिया good यार he's good all right oh अरे yes run पकड़ लिया சார் உங்களை ராம்ராஜ் பாண்டியன் பத்தி சொல்ல சொன்னா நீங்க என்ன நடிகர் ராமராஜன் பத்தி சொல்றீங்க? சிரிப்பா இருக்குல்ல உங்களுக்கு? இந்த பேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கிற உங்களுக்கு அதுக்கு வெளியே இருக்கிற தமிழ்நாட பத்தி என்ன தெரியும்? அவன் ஒண்ணு சும்மா சொல்லலாமா படுத்துட்டே ஜெயிப்பண்ணு, அவ்வளவு உழைப்பு இருக்குமா. 30 வருஷமா காலை 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அவ்வளவு கடுமையா உழைப்பாமா. ஜாதி மதன்னு பார்க்காம அவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணிருக்கான். அவ்வளவு ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பொம்பளைங்க என்ன ஆம்பளைகளே அவனை தொட்டு பார்க்க ஏங்குவாங்க. அழகமா மக்கள் வாசிக்கிற ஒரு நல்ல இதெல்லாம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணது. அவர் ஜெயிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணிருப்பாரு இல்லையா, அதுதான் நாம இப்ப பண்ணணும். கான்ட்ராக்ட் ஏற்கனவே சைன் பண்ணிட்டோமே. சீட் வாங்கின அடுத்த நிமிஷமே அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இது எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்க புது கான்ட்ராக்ட். ஆனா டெல்லியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க. கார்ப்பரேட் யார் காசு கொடுத்தாலும் வாங்குவோம், எத்தனை வாட்டி கொடுத்தாலும் வாங்கிப்போம். நீ சொன்ன தானே? ஓகே லிசன். வெளியில இருந்து பார்த்தா ராம்ராஜ் பாண்டியன் பொதுவானவர் மாதிரி தெரிஞ்சாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவரோட ஜாதி. இந்த தொகுதியில அதிகமா இருக்கிற தென்காசியர் ஜாதியை சேர்ந்தவர். ஒவ்வொரு வாட்டி இவருக்கு சீட் கொடுக்கும் போதும் ஆப்போசிட் பார்ட்டிலயும் இதே ஜாதியை சேர்ந்த ஒருத்தனை தான் நிக்க வைப்பாங்க. அதனால 30 வருஷமா உன் ஜாதிக்கு சீட்டே கிடைச்சது இல்ல. நீதான் ஃபர்ஸ்ட். தட்ஸ் a plus. அவர் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டாவது ரீசன் மொய் வைக்கிறது தான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கோடியா கொள்ள அடிச்சாலும் சரி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து 500 ரூபாய் மொய் எடுத்து கொடுக்கறதும் தான் ஒருத்தர் ஒரே தொகுதியில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர முக்கியமான காரணமா இருக்கும். பெரிய விஷயமா இதை போய் சொல்ற? இங்க இருக்கிற எத்தனை பேர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ராமராஜ் பாண்டியன் வந்திருக்காரு? 20 பேர் இருக்கிற ரூம்லயே 7 பேர் கை தூக்கிருக்காங்க. நாங்க பண்ண ரீசர்ச் படி இந்த 30 வருஷத்துல மட்டும் ராமராஜ் பாண்டியன் 7000க்கு மேல கல்யாணம், 2400க்கு மேல சாவியும் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? 200ல இருந்து 300 ஓட் இவர் தாலி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கையிலேயே விழுது. அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா பேசினா போதும் நம்பிடுவாங்க. பேசி பேசி பேசிதான் இங்க நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன்னால பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கும் இருந்தா நீ ஜெயிப்ப. 26 வயசுல கவுன்சிலரா நிக்கணும்னு நினைச்சேன். ஊரே சிரிச்சுது. இன்னைக்கு நான் ஒரு கவுன்சிலர். பை எலெக்ஷன் வந்தா ராமராஜ் பாண்டியனை மீறி சீட்டு வாங்கணும் நீங்க என்னைய நம்ப வைக்கிறாங்க. இல்ல உன்னால ஜெயிக்க முடியும் நீ ஒரு வழி சொல்ற. நான் ஏன் பண்ண மாட்டேன்? ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம். வெற்றி கண்ணடா வேக தடைகள் போ செய்வோம். தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன். நோட்டை வீசி உன் ஓட்டை பெறுபவன் பேர் திருடன். முயலிடம் ஆமைகள் ஆரம்பத்தில் தோற்கும், முடிவிலே ஆமை முந்தி முயலை ஜெயிக்கும். உலகம் நீ எதை செய்தாலும் எள்ளி நகையாடும். ஜெயித்த பின் தலைமையில் ஆடிடும். தலைவா 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 நீ வா, தொடும் தூரத்தில் தொடுவானம் முன்னேறி வா. இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம். வெற்றி கண்ணடா வேக தடைகள் போர் செய்வோம். தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன். நோட்டை வீசி உன் ஓட்டை திருடன். So difficult for him, huh? वो बंदा 30 years से कर रहा है वो सब.
வீணாகாது அது நதியாகி கரை மீறி ஓடும் அவமானம் உன்னை அணைக்காது உன் வேள்விக்கு நெருப்பாக மாறும் அழைக்கும் காற்று பறவையும் பறக்கும் பேப்பரும் பறக்கும் காற்றோடுதான் காற்று நின்றால் தெரிந்திடும் நண்பா பறவை மட்டும் பறந்து செல்லும் காகிதம் மண்ணோடுதான் தலைவா தலைவா நீ வா அலை கடல் போல யாருக்கும் அடங்காமல் வா தலைவா தலைவா நீ வா தொடும் தூரத்தில் தொடுவானம் நேரி வா ஓ, 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 ஓ. இனி ஒரு விதி செய்வோம் தனி ஒருவனாய் வெல்வோம் வெற்றிக்கென்னடா வேகத்தடைகள் போ செய்வோம் ஓ தன்னை தருபவன் தலைவன் உன்னை விற்பவன் வணிகன் நோட்டை வீசி உன் ஓட்டை பெறுபவன் திருடன் अरे रे 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 not easy for him. गया हार भी टूट गया Oh shit! अरे भाई ये बहुत डिफिकल्ट होने वाला है इसके लिए पहुंच तो क्या वो लेवल तक ठीक है टिकट रिव्यू देने के लेवल तक पहुंच गया बट अभी ये भाई एकदम बोलते ना मतलब बोलते ना सबसे मशहूर आदमी जो हारता नहीं है जो पब्लिक का सब पब्लिक उसको पसंद बहुत करती है पसंद करते हैं और शादियों में जाता है सब जगह जाता है वो और यू नो बाबा एक्शन सीक्वेंस कॉमिकल वे में बनाया था लेकिन बहुत मस्त बनाया बहुत अच्छा लगा बट अभी यही है कि ये कैसे करेगा that is it's the gonna be thing. difficult now Cool, let's wait for more guys, so meanwhile take care, bye bye